கரைஞ்சிரும். கூட்டு சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, ஒத்தை சர்க்கரைன்னு சொல்கிறதுல இயல்பாக அதை தான் நான் பொறுக்கி திங்கிறதுன்னு அந்த வார்த்தை இழிவான வார்த்தை என்று நினைத்து கொள்ள வேண்டாம். இறைவன் தந்ததை நாம் பொறுக்கி திங்கணும். அதனால தான் அந்த டெக்னாலஜி ஔவையார் சொன்னாங்க, சுட்ட பழம் சுடாத பழம், கீழே விழுந்த பழத்தை எடுத்து சாப்பிடணும் பொறுக்கி. அப்போ மண் இருந்தால் என்ன பண்ணணும்? அதான் டெக்னாலஜி. மண் இருந்தால், அழுக்கு இருந்தால், தோல் இருந்தால், சாறு இருந்தால், சதை இருந்தால், இதுதான் ப்ராசஸிங். ஹைடெக் ப்ராசஸ்ங்கிறோம் இல்லையா? ப்ராசஸிங் டெக்னாலஜிங்கிறது நமக்குள்ளேயே இருக்குது. எதை வேணாலும் நீங்கள் சாப்பிட்றத உள்ளே விடுங்க, உங்கள் உடம்புக்கு தேவையானதை எடுத்துக்கும், உடம்புக்கு தேவையில்லாததை அந்த உடம்பே வெளியே தள்ளிக்கும். அதுக்கு தான் இயக்கம். ஏன்னா உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளும் நாளமில்லா சுரப்பி, நாளம் உள்ள சுரப்பி, எண்டோகிரைன்ஸ், எக்ஸோகிரைன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நாம் அறிய முடியாத எண்ணற்ற விஞ்ஞானம், இன்னும் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ விஞ்ஞானம் இந்த உடலுக்குள் இருக்குது. அது எல்லாம் விழிப்புணர்வுலேயே இருக்குது. அந்த விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரே ஒரு நிலை உடம்புக்கு என்ன? விழிப்புணர்வு உடலுக்குள் இருக்கின்றது என்பதை பறைசாற்றும் ஒரு நிலை எது? வள்ளலார் சொன்னது பசித்தல். பசி இருக்குன்னீங்கன்னாவே தேங்க் காட், நம் உடல் விழிப்புடன் இருக்கிறது. பசி இல்லைன்னாலே ஃபேஸ் 1. கேன்சருக்கு மட்டும் இல்லை, எல்லா வியாதிக்குமே ஃபேஸ் 1. பசியே இல்லை சார், ஆரம்பிக்குது, விழிப்புணர்வு ஆகிடணும். தூக்கமே இல்லை சார், அலர்ட் ஆகிடணும். மலம் சரியாக போகலை சார், தீட்டு சரியாக படலை சார், ஒன்றுக்கு சரியாக போகலை சார், எரிஞ்சு எரிஞ்சு உழுவுறார் சார். அந்த டுகெதர்னஸ் இல்லை. WHO சொன்னது ஆரோக்கியம் என்பது ஒட்டுதல் உறவாடுதலும் இணைத்து தான் சொல்லியிருக்காங்க. வெறும் ஃபிசிக்கல் பாடி மூட்டை தூக்குறோம், வெயிட்டு தூக்குறோங்கிறதுனால ஆரோக்கியம் இல்லை. எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாலே அவர் பால் உங்களுக்கு இறக்கம் வரணும். பெண்ணாக இருந்தாலும் இறக்கம் வரணும். என்ன காரணம்? உள்ளுக்குள் இயக்கம் சரி வர இல்லை. அவரை பட்னி போட்டிங்கன்னா சரியாப்படும். அவருக்காக நீங்களும் சேர்ந்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் பட்னி. குடும்பமே வாரத்துக்கு ஒரு நாள், 15 நாளைக்கு ஒரு நாள், அல்லது மாதத்துக்கு ஒரு நாள் உண்ணா நோன்பை அல்லது கனியுடன் சேர்ந்த நோன்பை வெறும் திரவ உணவை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னாவே அந்த மாதம் பூரா சேர்த்து அழுக்க அன்னைக்கு தொலைச்சிடலாம். அப்போ மாதம் ஒரு நாள் உண்ணா நோன்பை அம்மாவின் அருளை சொல்லி, அம்மாவின் தயவை வேண்டி, அம்மா உன் தயவால் நான் நோன்பு இருக்கிறேன், எனக்கு அருள் புரிவாய், கிடைக்குமா கிடைக்காதா? 3 வேளை இல்லை, 30 வேளையை திணிச்சு விட்டு அருள் கேட்டால் சொல்லொன்றும் செயலொன்றும் பலன் தராது. நம்புங்கள் சகோதர சகோதரிகளே, நீங்கள் நினைத்தால் உங்கள் இல்லம் மிக மகிழ்வாக இருக்கும். அதில் பெண்களின் பங்குதான் தலையாய பங்கு. ஆண்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பவர்கள். இணைந்து செயல்பட்டால் இன்பம். அப்படி இணைந்து முன்மாதிரியாக வாழ்ந்த சமூகம் நம் முன்னோர்கள். இன்று நாம் நம்மை நம் பிள்ளைகள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து வருகிறோம். மிகவும் சீர்திருத்த வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம், நம் பிள்ளைகள் அல்ல. இன்றிலிருந்து விழிப்புணர்வை வளர்த்து கொள்வோம். நம்மால் நம் சமூகம் மீண்டும் உலகத்திலேயே முதல் சமூகமாக இருப்பதற்கு இன்றிலிருந்து அம்மாவின் அருளை பெற்று இன்றே ஒரு சங்கல்பம் செய்து கொள்வோம். நம்மால் முடியும், நம்மால் மட்டும்தான் முடியும். நாமே எதிர்காலத்திற்கு வித்திடுவோம். நன்றி, வணக்கம். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இயற்கை மருத்துவத்தில் வைத்தியம் நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம பேசுனது தான் இயற்கை மருத்துவங்கிறது பஞ்சபூதம், உணவு, வாழ்க்கை முறையை வச்சு தான் செய்கிறது. இது எல்லா இடத்துலையும் இந்த மருத்துவம் இருக்குது. தமிழ்நாடு சர்க்கார்லேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போ ஐயா பையனை சொன்னாங்கன்னா, நான் பரிந்துரை கொடுக்கணும், ஏன்ட்டு நான் பார்க்கணுன்னா என்னை நீங்கள் தஞ்சாவூரில் தான் பார்க்க முடியும். நான் வெளியூரில் வைத்தியம் பண்ணுறது இல்லை. ஏன்னா இது எமர்ஜென்சி இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, இது இன்பமானது, தீர்த்துக்க முடியுங்கிறத உத்தரவாதமாக கொடுத்துடலாம். சென்னையிலேயே அண்ணா நகரில் ஆர்ச்சிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வரிசையாக மருத்துவமனையாக இருக்கும். அதில் முதல் மருத்துவமனை இயற்கை மருத்துவமனை, தமிழ்நாடு இயற்கை மருத்துவமனைன்னு இருக்கும். நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க. ஐயாவை கேளுங்க, ஐயாவுக்கு அங்கே மருத்துவர்களை தெரியும். யாரும் நீங்கள் பாட்டுக்கு போகலாம், ஒன்றும் செலவு கிடையாது. எவ்வளோ தூரத்தில் உங்களுக்கு பலன் இருக்குன்னு பாருங்கள். சில இது அவங்க என்னுடைய நோயாளிகள் சில பேர் சென்னையில் இருக்கிறவங்கள என்னுடைய கஸ்டடியில் வச்சுருந்துட்டு சொல்லிவிட்டு
அவங்க ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி வரணுன்னா என்னத்துக்கு சிரமப்பட்டு வராதிங்க, அங்கே போங்க, அந்தந்த மருத்துவர்கள்ட்ட என் பேரை சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புவேன். போயிட்டு வந்து எனக்கு திருப்பி கூப்பிடுவாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி இல்லை, அவங்க நிறையா காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அந்த மருத்துவர்கள். நம்ம நோயாளிகள் அவங்களுக்கு போய் மருத்துவம் சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க. அது அந்த மருத்துவர்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்கள் பேஷண்ட்டெல்லாம் என்னால் பேச முடியலங்கய்யா, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் பையன் அந்த மருத்துவம் தான் முடிச்சிட்டாரு. அந்த பிள்ளைங்களை வச்சுட்டு அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் உட்காருங்கம்மா, தஞ்சாவூர் சித்தரையா சொல்லுவேன்ல, அவங்களுடைய பேஷண்ட்டு உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படியே சொல்லுங்கள், எல்லாம் குறிப்பெடுத்துக்கணும். எடுத்தால் அந்த பிள்ளைகளுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேங்க. எடுத்தால் எங்கள் சிலபஸ்லேயே எங்கள் ஆசிரியர்கள்லாம் இது வரைக்கும் இதை சொல்லித்தரல, இந்த நோயாளி சொல்லி கொடுத்துருச்சின்னு பிரமிச்சு போயிடுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறப்ப முழுமையாக சொல்லுவேன். நீங்கள் செய்கிறீங்க செய்யலை அதை பற்றி கவலை இல்லை. அங்கே என்ன பண்ணுவாங்க, 2 சப்பாத்தி ரொட்டி நைட்டில் சாப்பிட்டுக்குங்கம்பாங்க. அப்பா தொல்லை விட்டுச்சு, இந்த ஆள் கோதுமையே திங்க வேணான்னா இந்த அம்மா வந்து 2 சப்பாத்தி சாப்பிட்ற சொல்லிடுச்சின்னு சாப்பிட்றது அது உங்கள் சௌகரியம். பேஷண்ட் அங்கேருந்து ஐயாவுடைய பையன் சொல்லுவார், அவர்லாம் பிரம்மாண்ட நாலெட்ஜோடு இருக்கார், ஃபிசியோதெரபிஸ்ட்னு அவர் படிச்சிருக்கலாம். என்னுடைய பார்வையில் எப்படி குருவை சொல்கிறனோ, வைத்தியத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த பையனை பாருங்கள், மருத்துவமனை மருத்துவர்களோடு அவர் அதிகமாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். அப்படி சப்ஜெக்ட். நான் நெக்குரிக்கு போயிருக்கேன். அவர் அங்கே வந்து கிளாஸ்லேயும் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்டையும் பேசுவார். இது தவறு, சிலபஸே தப்பும்பார். அது எப்போ சொல்ல முடியும்? நான் உணர்ந்திருந்தால் தான். அப்போ அதாவது ஓங்கி அடிக்கிறத தாங்கி அடிக்கிறதும்பாங்க, முழுசும் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ அதில் பஞ்சம் இல்லாமல் தெரிஞ்சுக்குங்க. பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போய் செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிங்க. ஐயா மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப இந்த மாதிரி போனால் இப்படி சொல்கிறாங்க, வேறு என்ன செய்வோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால் மருத்துவமனை எல்லா இடத்துலையும் இருக்குது. சென்னையில் இருக்குது, சென்னையில் அரசு மருத்துவமனை இருக்குது, தனியார் மருத்துவமனைகளும் இருக்குது. எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம். கோவையில் இருக்குது, சேலத்தில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, கள்ளக்குறிச்சியில் இருக்குது, பெரிய மருத்துவமனைகள் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது. இப்போதைக்கு பெரிய மருத்துவமனைகள் நான் சொன்ன சென்டர்ஸ்லாம் இருக்குது. பாண்டிச்சேரியில் இருக்குது. நியரஸ்ட்டு யாரும் இருந்தீங்கன்னா அங்கெல்லாம் போகலாம். நிறைய பேர் இதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்களோ அதை தான் அங்கே செய்வாங்க. இப்போ எப்படி கருவேப்பிலை சார் போடுறதுன்னு ஒரு சகோதரி கேட்டாங்க இல்லையா, அது 2 தடவை செஞ்சுருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அங்கே போனால் ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க, அது கருவேப்பிலை சாராக இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க, இதுதான் எனக்கு நல்லா தெரியுமே அப்படிம்பீங்க. இந்த தங்கவேல் பழமொழி மாதிரி, சினிமாவில் வர்றது மாதிரி, எனக்கு இதுதான் தெரியுமே, அதுக்கப்புறம் தான் தெரியாது. அதனால் கடைபிடிப்பது தான். மருத்துவமனை சென்னையில் இருக்குது, தாராளமாக போகலாம். ஐயாட்ட விலாசம், இந்த விலாசம் அவங்க ஒரு பரிந்துரைன்னா ஐயாவே உங்களுக்கு மன்றத்து மூலியமாகவே நிறையா செய்யலாம். தேவைப்பட்டால் அந்த அம்மாவும் என்னுடைய கூட்டத்தில் பேசியிருக்காங்க. முகலிவாக்கத்தில் எனது கூட்டத்தில் அந்த மருத்துவர்களையும் வச்சுக்கிட்டு நான் பேசுவேன். தேவைப்பட்டால் அந்த மாதிரி அவங்க ஒரு லிமிட்டோடு பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு வரம்பு இருக்குது, அது வரம்பை மீற மாட்டாங்க. எமர்ஜென்சின்னா நீங்கள் ஆங்கில வைத்தியத்துக்கு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க, நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க அங்கே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சிலபஸ் அப்படி, நமக்கு அப்படி ஒரு சிலபஸ் கிடையாது. எமர்ஜென்சி தான் முத நாள் ஆரம்பிச்சிட்டோமே. இது நான் வாழ்க்கை பூரா 35 வயசுக்கு தப்பு பண்ணுவேன், மயங்கி விழுந்தோடனே எப்படியாச்சும் ஒரு மேஜிக் பண்ணணுன்னா அது அம்மா அருள் தான் வேணும், நமக்கு வேறு ஒன்றும் தெரியாது. மருத்துவமனை நிறையா இருக்குது, மருத்துவர்கள் நிறையா இருக்காங்க, பயன்படுத்திக்கலாம். என்னுடைய கைபேசி நம்பர், அட்ரஸ் வந்து தஞ்சாவூர். என்னுடைய கைபேசி குறிச்சிக்கலாம். நீங்கள் என்னை எப்போ வேணாலும் கூப்பிடலாம், அது உங்கள் உரிமை. கூப்பிடுவது உங்கள் உரிமை, எடுப்பது ஏன்னா என்னை கூப்பிட்டு உங்களுக்கு தெரியாது. நான் கேஸ் அட்டன் பண்ணிட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் கூப்பிட்டு, இப்போ இவ்வளோ நேரம் என்னை யாரும் கூப்பிட்டுருந்துருக்கு, எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க தெரியுங்களா? நான் தொடவே இல்லை. அதெல்லாம் என் நாகரிகமே வேணாமா, கூப்பிடுங்க, நான் பேசிடுவேன். இந்த ஃபேஸ்புக்கு இதிலெல்லாம் நான் பெரிய ஆர்வம் காட்டுறதில்ல. குரு மாதிரி இருக்கிறவங்க தான் அதெல்லாம் ஆர்வம் காட்டணும். அம்மாவுடைய சக்தி ஒளி புத்தகத்தை வந்து இந்த முறை டாக்டர் விஎஸ் நடராஜன் ஃபுல்லாக வந்து நம்ம இயற்கை முறைகளை பற்றி, உணவு முறைகளை பற்றியெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக நமக்கு ஏற்கனவே டாக்டர் ஐயா அவர்களை 2 மாதத்துக்கு முன்னாடியே அணுகி இந்த தேதியில் வந்து நம்ம ஐயாவை வேண்டிக்கிட்டோம், எங்கள் கூட வந்து நீங்கள் இதெல்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால் எல்லாமே வந்து கால நேரம் கூடி வந்து எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஐயா வந்து நான் தஞ்சாவூரில் போய் நான் ஒரு தடவை பார்த்துருக்குறேன், குரு சொல்லி நான் போய் பார்த்துருக்குறேன். காலையில் ஐயா வந்து வர சொல்லிட்டாங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி தான் ஒரு
காலங்காத்தால் ஒரு 7 மணிக்கெல்லாம் போய் நம்ம அவங்கள பார்த்துட்டோம்னா அவங்க இப்போ நீங்கள் என்ன இத்தனையும் வந்து நம்ம 100 பேருக்கும் மருத்துவம் அவங்க வந்து கொடுத்தா மாதிரி இதே தான் அவங்க சொல்லுவாங்க. தனிப்பட்ட நபருக்கு நம்ம ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதிட்டு வந்து வீட்டில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவோம். அந்த ஒன்றே ஒன்று அவங்க சொல்லுவாங்க, முறையாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் தைரியமாக மருந்து விடலாம் அப்படின்வாங்க. அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு தெரியும், என் ஒய்ஃபும் வந்து டயாபெட்டிக்கில் மருந்து வந்து இப்போ சாப்பிட்றதில்ல. அது வந்து அதுக்கப்புறம் எடுத்த டெஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு டெஸ்ட் எடுத்தும் போதும் எல்லாமே நார்மலில் இருக்குது. அதே மாதிரி நானும் வந்து பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றதில்ல. ஐயா ஒரு முத்திரை சொன்னாங்க, சின்ன சின்ன எக்ஸசைஸ் சொன்னாங்க, அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம். ஹெரண்யாவுக்கு வந்து விபரீத கரணி பண்ணுன்னு சொன்னாங்க, அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் கூட போகாமல் இருக்கிறோம். அதுக்காக தான் ஐயா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சாங்க போய் பார்க்க சொல்லி. அந்த மாதிரி சில அவங்கக்கிட்ட போய் நம்ம போய் பேச முடியாதுன்னா இங்கே வந்து பார்த்துக்குங்கன்னு சொல்லி நம்ம கைட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம அவங்களுடைய அட்வைஸஸை வந்து நம்ம வாங்கிக்கலாம். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா ஐயா ஒரு இந்த ஹார்ட் அட்டாக் கூட ஒரு ஃபஸ்ட் எய்டு முத்துற மாதிரி ஒன்று சொன்னீங்க, அந்த மாதிரிலாம் கூட வந்து சிலதெல்லாம் சொல்லி அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. அதை நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிட்டேன். ஐயா சொன்னது நிறைய ஹார்ட் பேஷண்ட்டுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதை அவ்வளோ எளிமையான விஷயங்களை வந்து சொல்லி நம்ம எல்லாரையுமே வந்து அவங்க இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியை வந்து ஏற்படுத்துந்து சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு இதுக்காக டாக்குமெண்ட்டோடு இது போகக்கூடாது. கண்டிப்பாக வந்து இதை பற்றிய ஒரு ஃபீட்பேக் நீங்கள் வந்து இதுக்கு பின்னாடி நமக்கு தகவல் கொடுத்து ஆரோக்கியத்தை பற்றி தெளிவுபடுத்தி நம்ம வந்து அடிக்கடி நம்ம இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு முகாம் இல்லைனாலும் நமக்குள்ளே வந்து வழிபாடு வர்றவங்க வந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து இதை, ஏன்னா இது மக்களுக்கு போய் சேர்ற நற்பணிகள் அரும்பணிகளில் உடல் சம்மந்தப்பட்ட விஷயம். கண்டிப்பாக நம்ம இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து தகவல் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்வை மேம்படுத்துறது தான் டாக்டர் அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா எவ்வளவோ கருத்தரங்களை கூட அவங்க சொல்லியிருக்காங்க, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். அதனால் அவங்களுக்கு பயனாளிகள் தான் தேவை, நம்ம பயன்பெறணும்னு சொல்லி தான் அவங்க இந்த அளவுக்கு சிரமப்பட்டு தன்னை வருத்திக்கிட்டு இந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் எல்லோரும் வந்து இதை பயன்படுத்திக்கிறதுக்கு படிப்படியாக அந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். மிகுந்த ஒரு பெரிய அளவில் வந்து நம்ம ஐயாவுக்கு வந்து நன்றி கூறி மன்ற சார்பாகவும் நம்ம சக்திகள் சார்பாகவும் இந்த பகுதி வாழ் மக்கள் சார்பாகவும் பெரும் பேர் வந்து பகுதியில் இருந்தாலும் நிறைய பேர் வந்திருக்காங்க. டெலிஃபோன் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ கூட வந்து ஃபோன் பண்ணி கேட்டே இருக்காங்க, கிளாஸ் ஆரம்பிச்சாச்சா என்ன. ஏன்னா அதில் வந்து இன்றைக்கி போட்ட பத்திரிகை செய்தியில் வந்து நேரம் போடலை, அவங்க இன்று நடக்குதுன்னு போட்டாங்க, அது மாலைன்னு நினச்சிட்டாங்க எல்லாருமே. அதனால் பெரிய அளவில் வந்து இதுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது. நான் எல்லாருடைய சார்பாகவும் நம்மளுடைய இந்த விழாவை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம இந்த எண்ணங்களை கொடுத்த ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களுக்கு நன்றி கூறி, டாக்டர் ஐயா அவர்களுக்கு நம்ம கூட வந்திருந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த சக்தி குரு அவர்களுக்கும் நன்றி கூறி, இந்த விழாவினை சிறப்பிக்க வந்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறுகிறோம். இன்று ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதல் படி உணவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக இந்த சமையல்காரர் வந்து இன்றைக்கி நம்ம குடித்த ஜூஸை வந்து கல்யாண விருந்துக்கே கொடுத்துருக்காரு. அதை அவர் தயார் பண்ணி பார்த்து டேஸ்ட் இதில் வந்து ஐயா சொன்ன மாதிரி அது பேப்பர் கப்பு வாசனையாக கருவேப்பிலை வாசனையான்னு தெரியல, ஏலக்காவும் அவர் குறவாக போட்டிருக்காரு. அது ஏலக்காவை போட்டு ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு கல்யாண பார்ட்டிக்கே அவர் கொடுத்துருக்கேன், நல்லா இருந்ததுன்னு சொல்லி அந்த ஐயர் சொல்லியிருக்காரு நமக்கு இந்த கருவேப்பிலை ஜூஸை. அடுத்தபடியாக முதல் முறையாக அவர் சில உணவு பொருளும் தயாரித்து அமைச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுபடி தான் நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து வர விழாக்களில் வந்து நம்ம செய்கிற மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சுக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி 12 வகையில் வந்து சிறுதானியங்களை வச்செல்லாம் விருந்து படைச்சிருக்காங்க பல இடங்களில். அது மாதிரி நாமும் வந்து வருங்காலத்தில் இதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் வந்து நமக்கு பாதுகாப்பு ஒரு புறம், ஐயா இவ்வளோ நேரம் நம்ம கூட சிரமப்பட்டதுக்கு ஒரு பெரிய அது வந்து ஒரு விடையாகவும் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். மற்றபடி அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம்.